கொடுத்து அறிவை மழுக்கடித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் வாழ்வை முடக்கி போடுகிற ஒரு போதைப் பொருளினுடைய அடிமைத்தனம் மெல்ல மெல்ல கடிசனைகளிடம் சாக்கடைகளிடம் மட்டுமே இருந்த அந்த செயல் ஒரு புனித சமுதாயத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பது மிக கவலையோடும் அவசியமாகவும் வீரியத்தோடும் நாம் எல்லாம் எதிர்கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயம். யாரு குறை சொல்றதுன்னு தெரியல. கண்டுக்காம விட்ட காவல்துறையா, அல்லது இந்த போதைப் பொருள் எல்லாம் இங்க விற்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அனுமதித்த காவல்துறையா? நீங்கள் நம்புவீர்களோ மாட்டீர்களோ, 9th படிக்கிற பையன் கஞ்சா அடிக்கிறான் தமிழ்நாட்டில். கல்லூரி வாசல்ல விற்கிறாங்கிறது காவல்துறைக்கு தெரியாதா? கல்லூரி வாசல்ல விற்கிறாங்கிறது உயர்ந்த இந்தியாவினுடைய உளவுத்துறைக்கு தெரியாதா? கண்டுக்காணாமல் விட்டதனுடைய விளைவு கோடான கோடி வார்த்தைகள், கோடான கோடி கொடுத்தாலும் குர்ஆனுடைய வார்த்தைக்கு ஈடாகாது. என்ன அழகாக இந்த போதைப் பொருளை குறிப்பிடுற இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா, விரோதமும் கோபமும் இவற்றின் மூலம் ஷைத்தான் உங்களிடம் விதைப்பான். இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. கஞ்சாவை ஒட்டி நடைபெற்ற படுகொலைகள் அனைத்தும் அதாவது வல் பக்லா, பகமையும் விரோதத்தாலும் நடைபெற்ற படுகொலைகள்.